Very good morning student. Today economics class. Today title ISO cost line. ISO காண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஐசோ காண்ட் அப்படிங்கிறது என்ன பார்த்தா உற்பத்தி வாய்ப்பு. நம்ம உற்பத்தி என்னென்ன ப்ராடக்ட் உற்பத்தி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கக்கூடியது. லேண்டை யூஸ் பண்ணோம், லேபர் யூஸ் பண்ணி உற்பத்தி பண்ண போகிறோம். அதை பற்றி நம்ம கண்டென்ட் சொன்னோம்னா அது பேர் ஐசோ காண்ட்னு சொன்னோம். இது வந்து ஐசோ காஸ்ட் லைன். காஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தா செலவினத்தை குறைக்கிறது. ஓகேவா? ஐசோ காஸ்ட்னா செலவு பற்றி, உற்பத்தி ஆகக்கூடிய செலவு பற்றி படித்தோம்னா அந்த கண்டென்ட்டுக்கு பேர் என்னன்னா த ஐசோ காஸ்ட் லைன். ஐசோ அப்படிங்கிறது சம உற்பத்தி செலவு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்போ உற்பத்தி செலவு எப்படி இருக்குது அதை பற்றி நம்ம கண்டு சொன்னோம்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், ஐசோ காஸ்ட் லைன் சொல்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐசோ காஸ்ட் லைன் இஸ் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் இன் அனாலிசிஸ் த ப்ரொடியூசர் பிஹேவியர். ப்ரொடியூசரோட பிஹேவியரை நம்மளுக்கு சொல்லக்கூடியதுனா, ப்ரொடியூசர்னா யார், உற்பத்தியாளரோட அந்த மனநிலையை நம்ம வந்து சொல்ல, எவ்வளோ அவங்க காஸ்ட்டு செலவு பண்ணுவாங்க, ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறது எவ்வளோ காஸ்ட்டு செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற ப்ரொடியூசர் பிஹேவியர் நம்ம சொல்லக்கூடியதுன்னு பார்த்தா ஐசோ காஸ்ட் லைன். சிம்பிளாக சொல்லணும்னா த ஐசோ காஸ்ட் லைன் இஸ் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் இன் அனாலிசிஸ் த ப்ரொடியூசர் பிஹேவியர். The ISO cost line lists all possible combination of two factors that can be used at a given cost for a given producer budget. இதுதான் மெயின் கண்டென்ட். பட்ஜெட் சொல்றோம்ல, அந்த பட்ஜெட்குள்ள அந்த ப்ராடக்ட் நம்ம எப்படி உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிற கண்டென்ட் தான் ஐசோ காஸ்ட் லைன் அப்படி சொல்றாங்க. Simply started in ISO cost line represent the different combination of input which shows the same amount of cost. நீ எவ்வளோ இன்புட் கொடுக்குறியோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம அந்த ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து காஸ்ட்டை செலவு பண்ணணும். அதுக்கு பேர் நம்ம ஐசோ காஸ்ட் லைன் அப்படி சொல்கிறாங்க. சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா த அனாலிஸ் த ப்ரொடியூசர் பிஹேவியர். டு அனாலிஸ் த ப்ரொடியூசர் பிஹேவியர். அந்த ப்ரொடியூசர் பிஹேவியர் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஐசோ காஸ்ட் லைனை நம்ம உருவாக்கி தரோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து த ஐசோ காஸ்ட் லைன் கிவ்ஸ் த இன்ஃபர்மேஷன் ஆன் ஃபேக்டர் பிரைஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் ஆஃப் த firms. என்ன சொல்றாங்கன்னா the ISO cost line gives the information. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா ஃபேக்டரோட பிரைசஸ், ஃபேக்டர் என்ன, லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், இதோட காஸ்ட் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தா ஐசோ காஸ்ட் லைன். ஓகேவா? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட காஸ்ட்டை கொடுக்கக்கூடியது, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ரைஸை கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐசோ காஸ்ட் லைன். அப்போ லேண்டுக்கு எவ்வளோ நம்ம காஸ்ட் செலவு பண்ண போகிறோம், லேபருக்கு எவ்வளோ செலவு போகிறோம், இதை மாதிரி சொன்னிச்சுன்னா அதுக்கு பேர் தான் த ஐசோ காஸ்ட் லைன் gives the information on factors, price and financial resource the firm. அந்த ஃபேமோட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஐசோ காஸ்ட் லைன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஐசோ காஸ்டோட வேற நேம் என்ன அப்படின்னு பார்த்தா ஐசோ பிரைஸ் லைன். த இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ஐசோ பிரைஸ் லைன். த அதர் நேம் ஃபார் ஐசோ காஸ்ட் கேட்கலாம். அது ஃபர்ஸ்ட் வந்து ஐசோ பிரைஸ் லைன், ஐசோ இன்கம் லைன், ஐசோ எக்ஸ்பெண்டிச்சர் லைன், டோட்டல் அவுட்லே கர்வ் அப்படிங்கிறது என்ன இதோட பேர், ஐசோ காஸ்ட் லைனோட வேற பேர் என்னென்ன இருக்கு, ஐசோ பிரைஸ் லைன் இருக்கு, ஐசோ இன்கம் லைன் இருக்கு, ஐசோ எக்ஸ்பெண்டிச்சர் லைன் இருக்கு, ஆர் அவுட்லே கர்வ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ரைட். ஐசோ காஸ்ட் லைன் அப்படிங்கிறது டு எக்ஸ்பிளைன் த பிஹேவியர் ஆஃப் ப்ரொடியூசர் பிஹேவியர் சொல்லக்கூடியது ஐசோ காஸ்ட் லைன். ஐசோ காஸ்ட் லைன் அப்படிங்கிறது அவங்க ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரைஸுக்கு, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தா ஐசோ காஸ்ட் லைன். அதாவது உற்பத்தி பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், லேபருக்கு எவ்வளோ வேஜஸ் கொடுக்க போகிறோம், லேண்டுக்கு எவ்வளோ ரெண்ட் கொடுக்க போகிறோம், இதெல்லாம் காஸ்ட்டு. ஓகேவா? இதை அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஐசோ காஸ்ட் லைன். ரைட். ஐசோ காஸ்ட் லைனோட அதர் நேம் என்னன்னு பார்த்தா ஐசோ பிரைஸ் லைன், ஐசோ இன்கம் லைன் அண்ட் தென் ஐசோ எக்ஸ்பெண்டிச்சர் லைன். லாஸ்ட் ஒன் இஸ் அ டோட்டல் அவுட்லே கர்வ். ஓகேவா? ரைட். இல்லை நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டு விஷயம். சப்போஸ் த ப்ரொடியூசர் ஹேவ் ஏ டோட்டல் பட்ஜெட் ஆஃப் 120, அவன் டோட்டல் பட்ஜெட் வந்து 120 அப்படி வச்சுருக்கோம் ஃபார் ப்ரொடியூசிங் ஏ சர்டன் லெவல் ஆஃப் அவுட்புட். ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணது 120 அவன் ஃபிக்சேஷன் பண்ணிக்கிறான், அவன் பட்ஜெட்டுக்குள்ளே ஃபிக்சேஷன் பண்ணிக்கிறான். அப்போ அவன்கிட்ட இருக்கிறது ஒரு கோடி எவ்வளோ, 120 கோடி தான் இருக்குது அல்லது 120 லட்சம் தான் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இந்த லெவல் ஆஃப் அவுட்புட், இதுக்குள்ளே அவன் அவுட்புட்டை உற்பத்தி பண்ணணும். ஹி ஹாஸ் டு ஸ்பெண்ட் ஹிஸ் அமௌண்ட் ஆஃப் 2 ஃபேக்டர்ஸ். இரண்டு ஃபேக்டர்ஸ் அவன் என்ன பண்ணான், ஸ்பெண்ட் பண்ணுறான். அவன் வந்து லேப், இன்னொன்று வந்து கேபிட்டல். கே இஸ் டினோட்டட் த கேபிட்டல். ஓகேவா? த பிரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கே இஸ் ₹30, தென் லேபர் இஸ் 10. The ISO cost can be drawn from using the following hypothetical டேபிள். இது வந்து எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம அந்த டேபிள் மூலயமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டா? அது வந்து லேபருக்கு எவ்வளோ கொடுக்குறா 30, லேபருக்கு வந்து 10,
கேபிட்டல் வந்து 30 அப்படிங்கிறது. அது எப்படி காம்பினேஷனில் பிரியுது அப்படிங்கிறது நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆஸ் வாஸ் டேபிள் தேர் ஆர் 5 காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கேபிட்டல் அண்ட் லேபர் சச் as காம்பினேஷன் ஆஃப் ரெஃபர்ஸ் த 4 யூனிட் ஆஃப் கேபிட்டல். அதில் கேபிட்டல் என்ன பண்ணுறான் 4 யூனிட்டை கொண்டு வரான். நெக்ஸ்ட்டு அண்ட் 0 யூனிட் ஆஃப் லேபர், அந்த இடத்துல லேபருக்கு அவன் எதுவும் ஸ்பெண்ட் பண்ணல. ஓகேவா, 4 யூனிட் ஆஃப் கேபிட்டல் யூஸ் பண்ணுறான், 0 லெவல் ஆஃப் லேபர் யூஸ் பண்ணுறான். தென் காம்பினேஷன் ஆஃப் காஸ்ட் 120, இந்த 120ல் 4 யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டலாகவே பயன்படுத்துகிறான். சிமிலர்லி அதர் காம்பினேஷன் BCDE காஸ்ட் சேம் அவுட் ஆஃப் ₹120. அப்போ லேபருக்கு யூஸ் பண்ணாமலே அவன் எதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறான் 4 யூனிட்டை கேபிட்டலுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறான். அதனால தான் இந்த ஐசோ காஸ்ட் லைன் இந்த லைனில் போகிறோம். ஓகேவா, இதுதான் காம்பினேஷன். ஏ காம்பினேஷன் இது ஃபுல்லாகவே கேபிட்டலாகவே இருக்குது, இது ஃபுல்லாகவே லேபராகவே இருக்குது. இது பி வந்து 3 யூனிட் கேபிட்டல் யூஸ் பண்ணுறான், 4 யூனிட் என்ன பண்ணுறான் லேபர் யூஸ் பண்ணுறான். அடுத்தது 3 யூனிட்டு கேபிட்டல் யூஸ் பண்ணுறான், 6 யூனிட்டு லேபர் யூஸ் பண்ணுறான். இதுதான் காம்பினேஷன், இது ஐசோ காஸ்ட், இதுதான் பட்ஜெட் லைனு. இதுதான் பட்ஜெட் லைன். இதுக்குள்ளே தான் அவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது லேபரோட ஸ்பெண்டிங், இது கேபிட்டலோட ஸ்பெண்டிங். சொல்லக்கூடிய விஷயம் புரியுதா? இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஐசோ காஸ்ட் லைன். இதுக்குள்ளே தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த நிறுவனம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதை நம்ம சொல்லக்கூடிய டேப்லர் காலம். இதில் பார்த்தீங்கன்னா ஏ காம்பினேஷனில் 4 யூனிட் கேபிட்டல் எவ்வளோ 4 யூஸ் பண்ணால் 4 இன்ட்டு 3 120. ஓகேவா, லேபருக்கு ஒன்றும் யூஸ் பண்ணல. அடுத்தது பி காம்பினேஷனில் 3, நம்ம 3 பார்த்தோமா, இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 3. ஓகேவா, இந்த இடத்துல 3க்கு வருது, அப்போ 120. அடுத்து சி காம்பினேஷனில் இந்த இடத்துல 2, கேபிட்டல் வந்து 2, இந்த இடத்துல லேபர் வந்து 6, ரிசல்ட் வந்து 120. டியில் வந்து இந்த இடத்துல கேபிட்டல் வந்து 1, அடுத்தது இதுல வந்து லேபரில் வந்து 9, அங்கே 120. இப்போ இயில் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணல கேபிட்டலில் யூஸ் பண்ணால் 0ல் இருக்குது, இங்கே 12 இருக்குது, அதில் இங்கே 120 வருது. இங்கே 0ல் இருக்குது, இங்கே 0 இருக்குது. ஓகேவா, சொல்லக்கூடிய விஷயம் புரியுதா? தேங்க்யூ ஃபார் பெஸ்ட் கோஆப்ரேஷன். தேங்க்யூ.